திருச்சிற்றம்பலம். நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து பேரூர் ஆதீனம், பழனி ஆதீனம் போன்ற ஆதீனங்களின் வழிநாட்டின்படி ஈழநாட்டு தலையாத்திரையாக இன்றைக்கு ஈழம் முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். ஈழத்திலே தமிழும் சைவமும் வளர்க்க அரும்பாடுபட்ட பெரியவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே கூட இல்லாத அளவுக்கு திருமுறைகளும் ஒவ்வொரு கோயில்களும் வழிபாடுகளும் மிகச் சிறப்பாக ஈழநாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் படும் துயரங்களும் துன்பங்களும் சொல்லனா அளவில் இருக்கின்றது. நல்ல பாதைகள் இல்லை, நடந்து போவதற்கு கூட இயலாத பாதைகளில் நாங்கள் 2 நாட்கள் 3 நாட்களாக வண்டியிலே வந்து கொண்டிருக்கும் போது பார்க்கிறோம். மிக கடுமையான மோசமான சூழ்நிலையிலே இன்றைக்கு ஈழ மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் அனுதாபம் காட்டி ஆதரவு காட்டி வெறும் பேச்சோடு இல்லாமல் இங்கே தொழில் ரீதியாக தங்களது ஒத்துழைப்பை கொடுத்து மிகச் சிறப்பாக இங்கே இருக்கின்ற தமிழர்கள் வாழ்க்கை சிறப்படைய தொழில் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற கருத்தை எங்களது ஆதீனங்கள் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் தமிழ்நாடு சென்று அங்கேயும் இந்த மக்களுடைய நிலைமைகளையும் இங்கே எடுத்த புகைப்படங்களையும் எங்களது அமைச்சுக்கு விளக்கி அவர்கள் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இந்த மக்களுக்கு தொழில் அபிவிருத்திக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் உதயபாலன். இந்து சமய கலாச்சார அலுவலகத்தினைகள் கலாச்சார உத்தியோகத்தராக பணிபுரிகிறேன். சத்திய போதிக்கான கலாச்சார உத்தியோகத்தராக. எங்களுடைய இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்களம் ஒரு திணைக்களமாக, ஒரு அமைச்சாக இல்லாமல் ஒரு திணைக்களமாக இருப்பதால் அனைத்து திணைக்களங்களுக்கும் உள்ளடங்கியதாக ஒரு அமைச்சு இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுக்கு இந்த நிதி பகிர்வு மிகவும் குறைவாக இருக்கின்றது. இந்த நிதியை கொண்டு நாங்கள் எல்லா கோயிலுக்களுக்கும் இந்த அறநெறி பாடசாலைகளுக்கும் பகிர்ந்தளிக்க முடியாத அளவுக்கு மிக சொற்பமான நிதி தான் நமக்கு கிடைத்துப்பட்டிருக்கின்றது. ஆனால் இலங்கையில் இருக்கின்ற ஆலயங்களில் இந்து ஆலயங்கள் யாழ்ப்பாணத்திலே மிக கூடுதலாக இருக்கின்றது. எல்லா ஆலயங்களுமே ஏதோ ஒரு வகையிலே பாதிக்கப்பட்டு புனருத்தரம் செய்ய வேண்டிய ஆலயங்களாகத்தான் இருக்கின்றது. இதைவிட மக்களுடைய கல்வி அறிவையும் சமய அறிவையும் ஊட்டுவதற்கு உரிய அறநெறி பாடசாலைகளுக்கான வள பங்கீடும் காணாமல் தான் இருக்கின்றது. ஆகவே அது தொடர்பாக இந்த மேலை தேயத்திலே வாழுகின்ற புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இந்த சமயத்தை வளர்ப்பதற்கும் அதனுடைய அறநெறி சம்பந்தமான கருத்துரைகளை வழங்குவதற்கும் எமது இந்த நிறுவனங்களூடாக ஆலயத்தில் இருக்கின்ற நிறுவனங்கள் சரி, அரசு சார்பற்ற நிறுவனங்களூடாகவும் தங்களுடைய பங்களிப்பை வழங்கினால் மிகவும் நன்றாக இருக்கும். இன்னும் மேலும் மேலும் நமது சமய வளர்ச்சிக்கும் நமது இலங்கையிலே இருக்கின்ற இந்து பாரம்பரியத்தை வளர்ப்பதற்கும் கலாச்சாரத்தை பேணுவதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. Sí.